வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் முளைச்ச உருளைக்கிழங்க சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா, நல்லா முளைச்ச உருளைக்கிழங்க சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன் முளைச்ச உருளைக்கிழங்க சாப்பிடக்கூடாதுன்னா, முளைச்ச உருளைக்கிழங்குல சொலனைன் சாக்கோனைன்கிற வேதிப்பொருள் கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ முளைக்காத உருளைக்கிழங்குல இருக்காதான்னு கேட்டால், முளைக்காத உருளைக்கிழங்குலையுமே சொலனைன் சாக்கோனைன் காம்பவுண்ட் இருக்கும். ஆனால் அது கம்மியான அளவில் இருக்கும். உருளைக்கிழங்கு முளைக்கும் போது இந்த சொலனைன் சாக்கோனைன் கெமிக்கல் அதிகமாக உற்பத்தி ஆகும். எதுக்காகனா, அந்த முளைப்பை பூச்சி சாப்பிடாம இருக்கிறதுக்காக தான் இந்த கெமிக்கல் அதிகமாக உற்பத்தி ஆகும். இது நச்சுத்தன்மை வாய்ந்தது. அதனால நல்லா முளைச்ச உருளைக்கிழங்கு நம்ம சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய சொலனைனும் சாக்கோனைன்கிற நச்சுக்களும் நம்மளோட குடலோட சுவரோட உட்புற பகுதியை எரிச்சல் ஊட்டும். இதனால் கடுமையான வயிற்று வலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு, தொண்டையில் எரிச்சல் உணர்வு, காய்ச்சல், ஹார்ட் பீட் ரைஸ் ஆகும். மேலும் இது நரம்பு மண்டலம் சரியாக செயல்பட தேவையான ஒரு என்சைம் தான் கோலின் எஸ்ட்ரேஸ். இந்த என்சைம் நொதியை தடுக்கும். இதனால் நரம்பு மண்டலம் சீர்குலைஞ்சு தலைவலி, தலை சுற்றல், குழப்பம் ஏற்படும். ரொம்ப ரேராக ஒரு சிலருக்கு பிரம்மைன்னு சொல்லக்கூடிய இல்லாத ஒன்றை இருக்கிறதா நம்புறது, சிந்தனையில் தெளிவின்றி குழப்ப நிலையில் இருக்கிறது, உணர்விழப்பு, பக்கவாதம் கூட வரும். அப்போ ரொம்ப லைட்டாக முளைப்பு வந்திருக்க உருளைக்கிழங்கு கூட சாப்பிடக்கூடாதான்னு கேட்டால் சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்ணும்னா, அதில் இருக்கக்கூடிய சொலைனைனும் சாக்கோனைனையும் நீக்கிட்டு தான் சாப்பிடணும். அதை எப்படி நீக்கிறதுனா, இந்த சொலைனைன் சாக்கோனைன் எதில் அதிகமாக இருக்குன்னா, முளைப்புகள்லையும் அந்த முளைப்பு சுற்றி இருக்கக்கூடிய பள்ளங்கள்லையும் உருளைக்கிழங்கு தோல்லையும் தான் அதிகமாக இருக்கும். உருளைக்கிழங்குல ரொம்ப சின்ன முளைப்பாக இருந்து உருளைக்கிழங்கு கெட்டியாக இருந்துச்சுன்னா அந்த முளைப்புகளை ஆழமாக வெட்டி எடுத்துட்டு அந்த தோலை நீக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய சதை பகுதியை சமைச்சு சாப்பிட்லாம். ஆனால் முளைப்பு ரொம்ப பெருசாக முழு உருளைக்கிழங்குமே சுருங்கி இருந்து அடர் பச்சை நிறத்தில் இருந்தால் அந்த உருளைக்கிழங்கை சாப்பிடக்கூடாது. உருளைக்கிழங்கை எந்த மாதிரி இடத்துல சேமித்து வைக்கணும்னா, குளிர்ச்சியான இருண்ட இடத்துல நல்ல காற்றோட்டமான இடத்துல தான் சேமித்து வைக்கணும். உருளைக்கிழங்க வெங்காயத்துக்கு பக்கத்தில் வைக்கக்கூடாது. ஏன் வைக்கக்கூடாதுன்னா, வெங்காயத்துல இருந்து கேஸ் வெளிவரும். அந்த கேஸ் உருளைக்கிழங்கு சீக்கிரம் முளைக்க வைக்கும். அதனால உருளைக்கிழங்க வெங்காயத்துக்கு பக்கத்தில் வைக்கக்கூடாது. நன்றி.